12th முடிச்சவங்களுக்கான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலை. இதுக்கு எக்ஸாம் எங்கேயுமே கிடையாது. இந்த ஜாப் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேலூரில் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து அரியலூரில் இருக்குது. இப்போ இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன்னாக இப்போ கவர்மெண்ட் கால் ஃபார் பண்ணிக்கிற டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்டோட பேர். நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். டைப்ரைட்டிங் ஸ்கில் வந்து என்னென்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து ஹையர் கிரேட் முடிச்சிருக்கணும். உங்களோட ஏஜ் வந்து 42க்குள்ளே இருக்கணும். சேலரி வந்து 11,916 கொடுக்குறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஓகே இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, velur.nic.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்ல போயிட்டு அதனோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபில் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு நம்ம அனுப்பணும். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு நீங்க அனுப்பி வைக்கணும். இதுதான் வேலூர்ல உள்ள டீடைல்ஸ். இப்போ நம்ம அரியலூர்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்னா, அரியலூர்ல அதே மாதிரி தான் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட் கேட்குறாங்க. 10th முடிச்சு +2 கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ளமோவாவது அது கம்ப்யூட்டர் பத்தின நாலேஜ் இருக்கணும். ஏஜ் வந்து உங்களுக்கு 42க்குள்ள தான் இருக்கணும். சேலரி வந்து 13,240 கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ariyalur.nic.in அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா, அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு இவங்க கொடுத்துருக்க இந்த அட்ரஸ்க்கு அனுப்பி வைக்கணும். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அப்படின்னு போட்டுட்டு ஜெயகொண்டம் சாலை அரியலூர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த அட்ரஸ்க்கு நீங்க அனுப்பி வைக்கணும். இது எப்பக்குள்ள அனுப்பி வைக்கணும்னா 7/8க்குள்ள நீங்க கண்டிப்பா அனுப்பி வச்சிடணும். அப்படி அனுப்பி வச்சிச்சுன்னா நீங்க எக்ஸாம்ஸ் எதுவுமே கிடையாது, டைரக்டா உங்களை கால் பார் பண்ணி உங்களோட மெரிட்டுக்கு தகுந்த மாதிரி வேலை கொடுத்துருவாங்க. குவாலிஃபிகேஷன் அதுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்ளிகேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் அப்ளிகேஷனோட ஃபார்மட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் டைப் பண்ணுறீங்க. உங்களோட நேம் ஆஃப் அப்ளிகேண்ட் உங்களோட என்ன நேமோ அதை டைப் பண்ணுங்க. உங்களோட ஃபாதர் நேமோ, ஹஸ்பண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் அப்படி டைப் பண்ணிட்டே வாங்க. நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி இந்த ஃபார்மட்டில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களோட +2 சர்டிஃபிகேட் 10 சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதோட அட்டஸ்டேஷன் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் அதோட உங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது. இப்போ நீங்கள் டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தீங்கன்னா டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. வேறு எங்கேயாவது கம்ப்யூட்டர் படிச்சிருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. இது எல்லாமே வச்சுட்டு நீங்கள் வேலூரில் அப்ளை பண்ணீங்கன்னா வேலூர் அட்ரஸ்க்கும், அரியலூரில் அப்ளை பண்ணீங்கன்னா அரியலூர் அட்ரஸ்க்கும் அனுப்பி வைங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்குள்ள குவாலிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு வேறு எந்த போஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத கீழே டைப் பண்ணுங்கள். ப்ளஸ் எந்த ஊரில் நீங்கள் வேலை தேடுறீங்க அப்படின்றத சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுப்பேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம பேஜை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்